இல்ல 10 தேர்தல்ல தோல்வின்றாங்க. எடப்பாடி அவர்களே சொல்றாரு 10% வாக்கு குறைஞ்சிருக்குன்றாரு. கேபி முனுசாமி இது வாழ்வா சாவா தேர்தல்ன்றாரு. திண்டுக்கல் சீனிவாசன் வந்து கூட்டணிக்கு வர்றவங்க பணம் கேட்கறாங்கன்றாரு. ஸோ இப்படி ஒரு சங்கடமான சூழல்ல 10 தேர்தல் தோல்வி அப்படின்னா, நீங்க 2011லேருந்து 2019 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, 14 தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது. இன்க்ளூடிங் ஆர்கே நகர்ல டெபாசிட்டே போனது. அதே ஆர்கே நகர்ல அடுத்த தேர்தல்ல ஜெயிக்கலையா? 14 தேர்தல் தோல்வி ஸ்டாலின். அதற்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு வெற்றியை சந்திக்கிறார். எப்போ? 2019 தான். அதுவும் 15 கட்சி கூட்டணியை வைத்துக்கொண்டு. விக்ரம் படத்தில் வரா மாதிரி அத்தனை பேரையும் எல்லா ஸ்டாரையும் வச்சு நீ ஒரு 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 படத்தில் அதுவும் ஜஸ்ட் பாஸ் ஆகிற அன்றைக்கும் இதே 200 தான் சொன்னார். திமுகனாலே 200 தான் போல இருக்குது. அது அந்த உடன்பிறப்புகளுக்கு கொடுக்குற பணமாக இருக்கட்டும், இல்லை இவங்க சீட் வாங்குற சீட்டுன்ற எண்ணிக்கையாக இருக்கட்டும், ஜஸ்ட் பாஸ் தான் ஆனார் 15 கட்சி கூட்டணியை வைத்துக்கொண்டு. 13 வருஷம் வனவாசத்தில் இருந்தவர் தானே கருணாநிதி. இப்போ எத்தனை தேர்தலாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தலாம் சேர்த்திங்கன்னா 20-25 தேர்தல் தோற்று போய்ப்பார்.